தோழர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கட்சியின் மாவட்ட குழுக்கள் முடிவுக்கு இணங்க டெல்லியில் போராடுகிற மாணவர்களுக்கு ஒருமைப்பாட்டை தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. டெல்லி மாணவர்கள் இந்திய மாணவர்கள், அவர்கள் நாடு கடந்த பயங்கரவாதிகள் அல்ல. நமது இந்திய பிரதமர் அடிக்கடி சொல்வது போல் அவர்கள் ஹர்பன் நக்சலைட்டுகளும் அல்ல. எதிர்கால இந்தியா அவர்கள்தான் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராடுகிறார்கள், வினாத்தால் கசிந்ததை எதிர்த்து போராடுகிறார்கள், நீட் ரத்து செய்ய வேண்டும் என்று போராடுகிறார்கள். எனவே இது கோரிக்கை. இந்த கோரிக்கை மொழியை அதிகார வர்க்கம் ஆணவத்தின் உச்சியில் நின்று அடக்குமுறை மொழியால் தீர்க்க பார்க்கிறது. வரலாறு நெடுகிலும் அடக்குமுறையை கையில் எடுத்தவர்கள் வென்றதாக வரலாறு இல்லை. அதற்கு மாறாக போராடுகிற போராளிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் மாணவர்கள் தங்கள் கரங்களிலே ஒரு ரோஜாவை ஏந்துகிறார், துப்பாக்கி அல்ல. இதன் பொருள் துப்பாக்கியும் ஏந்த முடியும், அது நாட்டு நலனுக்காக. இதே மாணவர்களை நாட்டை காப்பதற்கு எல்லைப்புறத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னால் நாட்டை காக்க அவர்கள் ரோஜாவை ஏந்த மாட்டார்கள், ஆயுதத்தை ஏந்துவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்த விரும்புகிறோம். அதுபோல ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த செங்கோடி ஏந்துகிற நாங்கள் கூட நாட்டை காக்க ஆயுதம் ஏந்த முடியும், ஏந்துவோம். அது வேறு. ஆனால் இது உரிமை போர். எனவே இந்த உரிமை போர் என்பது எதிர்கால இந்தியாவிற்கானது. அடக்குமுறை, தண்ணீர் பீச்சுவது, போலீஸை கொண்டு வந்து அடிப்பது, அதிலும் போலீஸுக்கு அடிக்க கூட தெரியவில்லை. அதற்காக ஒரு ஒழுங்கமான ஒரு பயிற்சி இருக்க வேண்டும் அல்லவா? மிக எளிதில் கலைக்கலாம் வேண்டுகோள் மூலம். ஆனால் தடி கொண்டு அவர்கள் அடிக்கிறார்கள், கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறார்கள், தண்ணீர் பீச்சுகிறார்கள், துணை ராணுவத்தை நகர்த்துகிறார்கள். துணை ராணுவம் நாட்டின் மிகுந்த மரியாதைக்குரிய ஒன்று. அதை போராடுகிற சொந்த நாட்டு மக்களுக்காக நகர்த்துவது என்பது சட்டப்படி குற்றம். தொடர் இந்திரஜித் குப்தா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்திய நாடாளுமன்றத்தின் சிறந்த உறுப்பினர் என்கிற முதல் விருதை பெற்றவர். அவர் உள்துறை அமைச்சராக இருந்த போது மாவோயிஸ்டுகள் மீது ராணுவ நடவடிக்கை, அதுவும் விமானம், ஹெலிகாப்டரை பயன்படுத்தலாமா கூடாதா என்கிற ஒரு சர்ச்சை எழுந்தது. ராணுவம் தயாரானது. ஆனால் இந்திரஜித் குப்தா அது சட்டவிரோதம் என்றார். நாடு தாண்டிய பயங்கரவாதிகள் அல்லது பெரும் வகுப்பு கலவரங்கள், வன்முறைகள் வெடிக்கிற பொழுது அதை அமைதிப்படுத்த, அடக்க ஒடுக்க ராணுவத்தை பயன்படுத்தலாம். உள்ளூரில் இருக்கிற மக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிற பொழுது ராணுவத்தை பயன்படுத்த கூடாது என்றார். அன்றைக்கு இருந்த ராணுவ தலைமை தளபதி தொடர் இந்திரஜித் குப்தா சொல்வதை நான் வழிமொழிகிறேன், அதுதான் சட்டம் என்று சொல்லி மிகுந்த நாகரிகத்துடன் பதிவு செய்தார். சட்டத்தின் பால் நின்றார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் தொடர்ந்து நாமே ஆட்சியில் இருப்போம் என்று அவர் நினைக்கிறார். நாளை மறுதினம் வா, தேர்தல் நடைபெறுகிற போது தோல்வி அடைவார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் உள்துறை அமைச்சர். அவர் கட்டுப்பாட்டில் தான் போலீஸ் இருக்கிறது. டெல்லி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். எனவே போர்க்களமாக மாற்றிய முதல் குற்றவாளி உள்துறை அமைச்சர், ஒன்றிய அரசு. மாணவர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சர் விலக வேண்டும், இல்லை என்றால் பிரதமர் விளக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை கல்வி முழுவதுமே மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். இது பற்றிய ஒரு விவாதம் நாடாளுமன்றத்தில் துவக்கப்பட வேண்டும். இந்தியா ஒரு மொழி தேசிய நாடு அல்ல, பல மொழி பேசுகிற தேசிய இனங்களின் கூட்டிசைவு. எனவே எதன் பொருட்டும் மாநில உரிமைகள் மீது தாக்குதல் கூடாது. அவரவர் மாநிலம், அவரவர் கல்வி முறை, இது மாநிலங்களின் உரிமை சார்ந்தது. இந்த கல்வியும் தனதாக எடுத்துக் கொள்வது ஒன்றிய அரசு தொடர்மையானால் அது குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றுள்ள உலக சூழலில் நீட்டால் அனைத்து முடியும் என்கிறார். இங்க இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனை உலகத்தின் தலை சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்று. அதே போன்று GH மருத்துவமனை கொரோனா காலத்தில் 1 லட்சம் பேருக்கு சிகிச்சை புரிந்த மருத்துவமனை. இந்த 2 மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவமனை
இந்தியாவில் இல்லை. தலை சிறந்த மருத்துவமனை இரண்டும். இங்கேதான் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி பயின்றார். தடைகள் தாண்டி பல என்கிற ஒரு மகத்தான புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். ஒரு 10 நரம்பியல் நிபுணர்களை உலகத்தில் பட்டியலிட்டால் அந்த முதல் வரிசையில் வரக்கூடியவர் நம் மண்ணில் பிறந்த தமிழகத்தை சேர்ந்த இங்கே பயின்று இங்கே மருத்துவராக இருந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி. அவர் எந்த நீட் தேர்வில் படித்தார்? ஜிஹெச்சில் இருக்கிற ஸ்டான்லியில் இருக்கிற மகத்தான திறன் வாய்ந்த மருத்துவர்கள் அரசு தனியார் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சை நாளொன்றுக்கு 10 என்றால் இங்கே 100. எனவே அனுபவ அறிவு மருத்துவ கல்வியில் பாடம் மட்டுமல்ல, மனப்பாடம் மட்டுமல்ல, மதிப்பெண் மட்டுமல்ல, பிராக்டிக்கல் செய்முறை அனுபவ அறிவு, அதில் தான் மருத்துவர்கள் உருவெடுக்கிறார். உலகத்தில் எந்த கட்டமைப்பும் இல்லை கியூபாவில். அமெரிக்காவில் ஒப்பிட்டால் மருத்துவ கட்டமைப்பில் 100ல் 1 பகுதிதான் கியூபா. ஆனால் உலகத்திலேயே சிறந்த மருத்துவத்தை அவர்களால் தர முடிகிறது. எனவே நடைமுறை அனுபவம் இருக்கிறது. வெறும் கல்வியும் மதிப்பெண்ணும் மட்டுமே அல்ல. எனவே நீட் குறித்த மறுசிந்தனை தேவைப்படுகிறது. மாநில பட்டியலில் கல்வி முழுவதும் சேர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, நண்பர்களே, நான் முடிக்கிறேன். நாட்டின் பிரதமர் வேடிக்கை பார்க்கிறார். அவர் கருத்தை சொல்ல வேண்டும். உலகில் பற்றி எறிகிற எந்த பிரச்சனையை பற்றியும் அவர் கருத்து சொல்வதில்லை. ஈரான் மீது அமெரிக்கா குண்டு போடுகிறது, அமைதியாக இருக்கிறார். நமது நட்பு நாடு வெனிசுலா, அதன் அதிபரை கடத்துகிறார்கள், அமைதியாக இருக்கிறார். பாருங்கள், இந்தியா போன்ற பிரதமர்களுக்கு நல்ல திசையை தெரிவிக்கிற வகையில் உலகத்தில் யாரெல்லாம் அமெரிக்கா பக்கமோ, யாரெல்லாம் விடுதலையை அடக்கி ஒடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாடம் தருகிற வகையில் உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் ஸ்பெயின் வென்றது. நண்பர்களே, ஒரு நாடு வெற்றி பெறுகிற போது அந்த தேசத்தின் கொடியை தான் உயர்த்துவார். ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ஸ்பெயின் வெற்றி பெற்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கொடியை, பாலஸ்தீனத்தின் கொடியை உயர்த்தினார். அவர் மண்ணில் நடைபெறுகிறது. அவர்தான் கோப்பை வழங்க வருகிறார். ஸ்பெயின் வீரர்கள் ஒருவர் கூட அவரை மதிக்கவில்லை. ஸ்பெயின் அணியும் ஸ்பெயின் நாடும் பாலஸ்தீனத்தின் பக்கம், ஈரான் பக்கம் என்பதை சொல்லாமல் சொன்னார். எனவே அது வெறும் கால்பந்தாட்ட போட்டி அல்ல. அந்த கால்பந்தாட்ட போட்டியை விடுதலையின் பக்கம் நின்றது, ஒடுக்கப்பட்ட நாடுகளின் பக்கம் நின்றது. ஒரு யாமீன் மிக அலட்சியமாக அமெரிக்கா மண்ணில் அமெரிக்க அதிபரை மிக அலட்சியமாக கடந்தவர் செல்கிறார். உன் கையால் உன்னிடம் கைகளுக்குவதற்கும் எனக்கு மனம் இல்லை. உன் கரங்களால் இந்த பதக்கத்தை வாங்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ரத்தம் தோய்ந்த கரம் இந்த கரம் என்று 16 வயது 17 வயது நிரம்பிய யாமீன் மிக அலட்சியமாக கடந்து சென்று அந்த பதக்கத்தை பெறுகிறார். அந்த யாமீன், கால்பந்தாட்ட வீரன் யாமீனுக்கு இருக்கிற துணிச்சல் கூட உலகத்தின் மிகப்பெரிய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிக்கு இல்லை என்பதுதான் நமக்கு வருத்தம். எனவே உலக கோப்பை ஒரு பாடத்தை சொல்லி இருக்கிறது. அதே போன்று டெல்லியில் போராடுகிற மாணவர்களும் ஒரு பாடத்தை சொல்லுகிறார். அவர்கள் காந்தியை உச்சரிக்கிறார்கள், டாக்டர் அம்பேத்கரை உச்சரிக்கிறார்கள், பகவத்சிங்கை உச்சரிக்கிறார். இந்த முதலாளித்துவம் தேவையில்லை, சோசியலிசம் என்று உச்சரிக்கிறார். ஒரு புதிய தலைமுறை தோன்றிவிட்டது. டெல்லியில் இருந்து பாலநிலை வரை சோசியலிச முழக்கங்கள் கேட்கிறது. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை மறுதினம் தமிழ்நாடும் இந்தியாவும் இடது பக்கம் என்பதற்கான சான்றுகளை, எனவே கொடியை உயர்த்துவோம், நாட்டு நலனுக்காக முன்னேறுவோம் என்று சொல்லி இந்த குறுகிய காலத்தில் உடனடியாக திரண்ட பெண் தோழர், இங்கே 3 மாவட்ட செயலாளர் இருக்கிறார். தோழர் வேம்புலி, தோழர் சிவா, தோழர் வரதன், இவர்கள் 3 பேரும் தலைமையேற்றிருக்கிறார். டாக்டர் 2 டாக்டரும் இங்கே வந்திருக்கிறார். மாதர் சங்கத்தினுடைய தலைவர் ரேணுகா, அதே போன்று தனலட்சுமி, செண்பகம், ரேணுகா எம்சி, இந்த மாவட்டத்தில் மாவட்ட கட்சி பொறுப்பு ஏற்று பல ஆண்டுகள் செயல்புரிந்த எம்.எஸ். மூர்த்தி, சம்பத், இன்னும் பல மூத்த தோழர்களும் தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். பெண் தோழர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும்
இதை வெற்றியாக்குவதற்கு பாடுபட்ட அனைத்து ஆண் பெண் தோழர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன்.